இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக நாம் அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சமூகத்தை தேடி வரும்படியாகவும் தேவன் நமக்கு இரக்கம் கிருபை பாராட்ட இருக்கிறார். விசேஷமாய் இந்த வருடத்தின் 5 மாதங்கள் நிறைவு செய்து 6ஆம் மாதமாகிய இந்த ஜூன் மாதத்தின் இந்த 1ஆம் நாளிலே தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வரும்படியான கிருபை தேவன் தந்திருக்கிறார். ஒரு புதியதொரு மாதத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆரம்பிக்கிற இந்த மாதமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அது பிரயோஜனமாகவும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற மாதமாகவும் இருக்கும்படியாக தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது நம்ம எல்லாவற்றையுமே தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையினால் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை நாம் கனம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாய் நம்மையும் கனம் பண்ணுவதற்கு கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் நன்றி செலுத்துவோம். 5 மாதங்கள் வரைக்கும் நடத்திய தேவன், குறையில்லாமல் நடத்திய தேவன், தேவைகள் எல்லாவற்றும் சந்தித்த தேவன், சோர்வினங்கள் பலவீனங்கள் வந்தாலும் அவற்றின் நடுவில் தம்முடைய கிருபையினாலே பாதுகாத்த தேவன் நம்மை மட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். நாம் எங்கெல்லாம் சென்றோமோ சென்ற எல்லா இடங்களிலும் பிரயாணங்களிலே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நம்மை பாதுகாத்தது. மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கூட நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு துதி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த மாதமும் கூட நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்ம நிச்சயமாக நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படியே இந்த மாதமும் தேவன் நமக்கு போதித்து ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவதற்கு கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அவரையே நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளின் இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 2026ஆம் வருஷத்தின் ஜூன் மாதத்தின் கர்த்தாவே, இந்த 1ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதமும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆரம்பிக்கிற இந்த மாதம் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதியின் ஆராதனைகள், வாசிக்கப்படும் சங்கீதம், வேத பாடங்கள், தன்னுடைய பிள்ளைகள் செலுத்தும் இந்த மாதத்தின் 1ஆம் காணிக்கைகள், நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள், கர்த்தருடைய பந்தி, இவை எல்லாவற்றையும் உங்களுடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா.
சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு தெரிந்த ஒரு பாடல் தான் பாட போகிறோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே. என கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவன். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவன். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் ஜெயித்திட்டவர், இயேசு நாமத்தில் ஜெயித்திட்டவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகிபா நீர் ஊற்றிடுமே, மகிபா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு புதிய மாதத்தை ஆண்டவருக்கான கிருபை பாராட்டம். ஹல்லேலூயா. அந்த 5 மாதமும் ஆண்டவர் கன்னிமணி போல் நம்மளை பாதுகாத்த ஆண்டவர். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற எத்தனையோ விதமான பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதமான பார்த்திங்கன்னா கொலை கொள்ளைகள், எத்தனையோ பேர் நேற்று 5 மாதங்கள் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த மட்டும் காத்த எபினேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இம்மானுவேலராக இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை பாடுவோம். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக எனக்கு களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க இன்று சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனது சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் அல்லேலூயா ஸ்டான்ஸா அழகா சொல்லு சவால்கள் சந்தித்திட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது தானியலுக்கு தெரியாது அன்ற நாள் இரவில் சிங்க கேபியில் அவங்க போட போகிறாங்க சொல்லி அது ஒரு சவால் தானியலுக்கு வந்து ஆனால் தானியலை பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிங்கத்துடைய நகம் ஒரு கீறல் கூட படாதபடியாக அந்த சவாலை சந்திக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த இரவு வேளையில் ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகள் அறியாமையினால ஆண்டவருக்கு பிரியமில்லாத கரை செய்திருப்பார்கள்னு சொல்லிட்டு பலியிடுவதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நல்ல செல்வந்தர் யோபுவை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, ஆனால் அடுத்தடுத்து வேலைக்காரங்க சொல்கிறாங்க இது இழந்துட்டோம் அது இழந்து உங்கள் பிள்ளைங்கள் இழந்துட்டோம். அது ஒரு சவால். அந்த சவால் எத்தனை அப்புறம் அந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் எத்தனை நாட்களோ எத்தனை மாதங்களோ எத்தனை வருடங்கள் தெரியாது, ஆனால் சந்திக்க ஒரு ஆயத்தை பயந்தார். அதே போல் நம்மளுக்கும் நமக்கு இந்த 5 மாதமும் சவாலை நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம். இந்த 6ஆம் மாதத்தும் நமக்கு தெரியாது என்ன சவால் நமக்கு முன்பாக யார் மூலமாக என்ன எப்படி வரும் நமக்கு தெரியாது.
ஆனாலும் அதுக்கு முன்பாக நம்மோடு இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயம் எடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்ட. இந்த ஸ்டான்ஸை மறுபடி பாடுவோம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், மெயினான காரணம்னா உறவுகள் சரியில்லை. அப்போ அந்த உறவுகள் சரியாகணும், சமாதானம் நான் பெறணும். ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்ம யாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்ம கடந்து போகலாம். புதிய கிருபையால் என்னை நிரப்புங்கப்பா சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கடந்த 5 மாதமும் உங்களுடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் சந்தித்த அந்த சவால்களில் ஜெயம் எடுக்க ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம்மா. வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவே சில நிமிடங்கள் தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். தொடர்ந்து 2 பாடல் பாடி நம்ம ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா தகப்பனே கடந்த 5 மாதமும் தேவரீர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. வேதத்திலே வாசிக்கிற ராஜா, இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அப்பா அவருடைய சுய பலத்தினால் அல்ல ராஜா, அப்பா உம்முடைய கிருபையினாலே தேவரீர் நீர் சுதந்திரிக்க நீர் பாராட்டினீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல நாங்கள் விசுவாசத்தோடு நாங்களும் ஆண்டவரே சுதந்திரிக்க போகிற நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா நீ இதுவரைக்கும் நீ செய்த நன்மைகளுக்காகவும் இனி நாங்கள் சுதந்திரிக்க போகிற ஆண்டவரே நன்மைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல ராஜா ஆண்டவரே, இந்த ஓட்டத்தை நாங்கள் முடித்து ஆண்டவரே பரம கானானை ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்களுக்காக ஈவாய் ஆண்டவரே நீ தரப்போவதற்காக, கிருபையாய் எங்கள் தரப்போவதற்காக அப்பா அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓட போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி இயேசுவே உமக்கு நன்றி சொல்லலாமா? அவர் நாமத்தை சொல்லி அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் சுகவீனமாய் இருந்த பொழுது அப்பா நீர் யெகோவா ராஃபாவாய் வந்து ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தினீரே. நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட இருக்கிறீரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நல்ல எபினேசராய் ஆண்டவரே தகப்பனை எங்கள் வல்லர்த்தி வந்தீரே, நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் சொல்லி அப்பா உமக்கு நன்றி. சத்தத்தை உயர்த்தி வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 2 மாதங்கள் விடுமுறை நாட்களிலும் எத்தனையோ இடங்களில் வெளியே போனாலும் வந்தாலும் வெளியே வெயிலில் விளையாண்டாலும் அப்பா ஒரு தகப்பனே அப்பா சுகவீனம் வராதபடியாக ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டிரே சொல்லி சிறு பிள்ளைகள் அப்பா உமக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. தேவாதி தேவனே அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரும் தேர்ந்த ஒரு பாடல், 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட என்று பாடுவோமா? கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லி உள்ளத்தினால் திறந்த நன்றி உணர்வுள்ளவர்களாய் அப்பா உமக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாமா? இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா. 1000 நன்மைகள்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். சொல்லுமா, காலை மாலை காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே உம்மை இன்னும்
ஆர்வமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. அன்பு கூறுவேன். Thank you, அப்பா. இன்னும் அதிகமாய் ஆமென். ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை Amen. Thank you, Lord. ஆராதனை ஆராதனை எபினேசரே 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 எனக்கு இதுவரை இதுவரையில் Amen. உதவி நீரே எபினேசரே Amen. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எனக்கு இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். Amen. ஆராதனை ஆராதனை நல்ல கரங்களை அசைத்து பாடுவோமா. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்துவோமா. ஆராதனை இரண்டு கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அப்பா உமக்கு ஆராதனை சொல்லுவோமா. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அப்பா நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த ஜூன் மாதம் முதல் நாளில் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் சபையாய் கூடி வந்து அப்பா உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எபினேசராய் ஆண்டவரே இதுவரையில் அப்பா தாபனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறீரே. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கடந்த தகப்பனே நாட்களில் தகப்பனே எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அப்பா தகப்பனே பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டீரே ஆண்டவரே. நாங்கள் அப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே இந்த மாதத்தில் அருமையான பிள்ளைகள் அப்பா புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்க போகிறார்கள் ராஜா. அப்பா இந்த ஆண்டு அருமையான பிள்ளைகள் அப்பா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இதே போல ஒரு ஜெயத்தை அவர்களுக்கும் நீ தரப்போவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிகளுக்கு செல்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபையின் மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய கையின் பிரயாசங்களையும் கடந்த 5 மாதமும் அப்பா ஆசீர்வதித்த தேவன் அப்பா தகப்பனே இந்த மாதத்திலும் அதிகமாய் விருத்தியாய் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதம் மாத்திரமல்ல ராஜா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் தகப்பனை கடந்த 5 மாதங்களை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துதலிலும் ஆண்டவரே நாங்கள் வளரப்போவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அவருடைய வார்த்தையினாலே அப்பா தகப்பனே மன்னாவினாலே நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா தகப்பனே சரீரமாகி அப்பதற்காகவும் ரத்தமாகிய திராட்சரசத்துக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இது பெற்றுக்கொள்ளத்தக்கதா இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உச்சன் தலை முதல் உள்ள கால் வரை இன்னும் அதிகமாக ஆண்டவரே
அப்பா தகப்பனே ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வேதம் சொல்வது போல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அபாத்திரமாய் அல்ல ராஜா, ஆண்டவரே தகப்பனே பாத்திரவான்களாய் ஆண்டவரே பயபக்தியோடு அப்பா உடைய பந்தியில பங்கு பெற ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. உடைய காலத்தில் ஒப்பிடுகிறோம் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் யார் நின்ற வண்ணமாக நம் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். ஜாய்சக முன்பாக வந்து சங்கீதம் 46ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிக்க நம்மளுக்கு உதவி செய்வார்கள். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதில் ஜலங்கள் கொந்தளித்தும் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் தாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடையை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். நாம் யார் அமர்ந்து கொள்ளலாம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். போதகரமா முன்பாக வந்து வாசிப்பார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 38 வரைக்கும். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்பதே. ஆமேன். நாம் யார் எழுந்து நிற்போம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடல் சௌராஷ்டிரமணியில் பாடப்போகிறோம். இக்கேகி சொக்கடிய மொகக்கே ராசி கோணகு நன்றி சங்கு. ಇಕ್ಕೆಗಿ ಚೊಕ್ಕಡಿಯ ಮೊಗಕ್ಕೆ ರಾಸಿ ಕೋಣಗು ನಂದಿ ಸಂಗು ಮೀ ಕೋಣಗು ನಂದಿ ಸಂಗು ಬಾಬು ಇಕ್ಕೆಗಿ ಚೊಕ್ಕಡಿಯ ಮೊಗಕ್ಕೆ ರಾಸಿ ಕೋಣಗು ನಂದಿ ಸಂಗು ಮೀ ಕೋಣಗು ನಂದಿ ಸಂಗು நன்றி இயேசு 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 ಕೆಷ್ಟಮು ಹೋದೆಸಿ ದುಃಖಗಳು ಹೋದೆಸಿ ತುಮಿ ಮೊಗವೆಕಿ ಅವಸಿ ಕೆಷ್ಟಮು ಹೋದೆಸಿ ದುಃಖಗಳು ಹೋದೆಸಿ ತುಮಿ ಮೊಗವೆಕಿ ಅವಸಿ ತುಮಿ ಮೊಗವೆಕಿ ಅವಸಿ ಬಾಬು ಇಕ್ಕೆಗಿ ಚೊಕ್ಕಡಿಯ ಮೊಗಕ್ಕೆ ರಸಿ ಕೋಣಗು நன்றி சங்கு மீ கோணகு நன்றி சங்கு ಬಾಬು ಇಕ್ಕೆಗಿ ಚೊಕ್ಕಡಿಯ ಮೊಗಕ್ಕೆ ರಸಿ ಕೋಣಗು நன்றி சங்கு மீ கோணகு நன்றி சங்கு ನಜ್ಜೆವಾಡುಂ ಮೀಚಿಲೆ ಹೋದೆಸಿ ನಿಜಮಾಡುಂ ಬಲ್ಲಿ ಜಿಯಸಿ ನಜ್ಜೆವಾಡುಂ ಮೀಚಿಲೆ ಹೋದೆಸಿ ನಿಜಮಾಡುಂ ಬಲ್ಲಿ ಜಿಯಸಿ ನಿಜಮಾಡುಂ ಬಲ್ಲಿ ಜಿಯಸಿ ಬಾಬು ಇಕ್ಕೆಗಿ ಚೊಕ್ಕಡಿಯ ಮೊಗಕ್ಕೆ ರಸಿ ಕೋಣಗು நன்றி சங்கு மீ கோணகு நன்றி சங்கு ಬಾಬು ಇಕ್ಕೆಗಿ ಚೊಕ್ಕಡಿಯ ಮೊಗಕ್ಕೆ ರಸಿ ಕೋಣಗು நன்றி சங்கு மீ கோணகு நன்றி சங்கு நன்றி இயேசு 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 நன்றி இயேசு. படைக்கப்பட்ட காணிக்கைக்காக எஸ்தர் ஜாஷுவா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவன் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய நாளிலும் கூட, அப்பா, இந்த 1ஆம் தேதியிலும் கூட, அப்பா, உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் வந்து ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திரே, உமக்கு கொடான கூட நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாக அப்பா இந்த புதிய மாதத்திலும் அப்பா எங்களுக்கு பந்தியில் பங்கு கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, தேவன் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் அப்பா எங்களுக்கு நாங்கள் கொடுக்கப்படியா தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை தேவன் 30, 60, 100 மடங்காக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நாம் வாசித்த அந்த 26ஆம் வசனம் தொடங்கி 38ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியானது பொதுவாகவே எப்பொழுது சிந்திப்போம்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பப்போ தான் இந்த அதிகாரத்தை அதிகமாய் வாசிப்பது உண்டு, சிந்திப்பது உண்டு. ஆனால் இந்த நாளில் இந்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வருடத்தின் 6ஆம் மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். 34, மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றால், தேவதூதன் அவளுக்கு மறுமொழியாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும்,
ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இதோ உனக்கு உடனில் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மகப்பேறற்றவள் எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு சொல்லுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியதான காரியங்கள் நாம் வாசித்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட அந்த பகுதியில் இந்த வசனம் மாத்திரமே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதே. இந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் நாம் ஆழமாய் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்ல வேண்டும், பசுமரத்தாணி போல அந்த ஆணியை அந்த மரத்தில் எப்படி இருக்கும் அப்படியே நிற்கும். அதே போல் இந்த வசனமானது நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். என்ன தெரியுமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போது ஆண்டவர் சொல்ல வார்த்தை, இந்த மாதத்தில் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில நேரங்கள் நம்ம யோசிக்கலாம், இந்த காரியம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி யோசிக்கலாம். இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசிக்கலாம். கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் பார்த்தோம் என்றால், மத்தேயு 19:26, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் யாரால் கூடும்? தேவனாலே எல்லாம். சில காரியங்கள் மனுஷனால் முடியாதது, ஆனால் நாம் விசுவாசிக்கிற இயேசுவால் எல்லாமே ஆகும். அதே போல் மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசித்து பார்த்தோம் என்றால் இவ்விதமாய் வாசிக்கிற மார்க் 9, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ எப்போ இது என் வாழ்க்கையில் நடைபெறும் என்று சொன்னால் எப்போ நடக்கும்? விசுவாசிக்க கூடுமானால். நீ விசுவாசித்தால் நிச்சயமாக, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் அற்புதங்கள் செய்ய வேண்டும் அல்லது என் எண்ணங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் முதல் காரியமாய் நாம் அவரை முழுமையாய் நம்புகிறவளாக காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 10:20 பார்த்தீங்கன்னா இதே மாதம், மனுஷனாலே இது கூடாது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அதே போல் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் லூக்கா 18:27, லூக்கா 18:27, இப்போ எல்லாமே நம்ம வாசித்த வார்த்தை எல்லாமே ஒரு காரியத்தை நமக்கு மறுபடியும் திரும்ப சொல்றது என்ன தெரியுமா? மனுஷனால் கூடாதது தான், ஆனால் யாரால் கூடும்? தேவனால் கூடும். ஒன்று நாம் மனிதர்கள், நான் சாதாரண மனுஷன்தான், ஆனால் என்னால் செய்ய முடியாது, ஆனால் யாரால் செய்ய முடியுமாம்? தேவனால் செய்ய முடியும். நம்முடைய பார்வைக்கு அது பெரிய காரியமாய் தெரியலாம், நம்முடைய பார்வைக்கு அது பயங்கரமான காரியமாய் தெரியலாம், இது முடியாது என்று நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மாற்றுறது, மனுஷனாது கூடாதது தான், ஆனால் யாரால் கூடும்? தேவனால் கூடும். யோபுவில் வாசிக்கிறோம் 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். யோபு 42:2 வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என்ன செய்யாதாம்? தடைபட. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த மாதத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய எதுவுமே செய்யாது, தடைப்பட. அவர் என்ன செய்யணும் நினைச்சாரோ அதை நிச்சயமாக செய்வார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டும் திட்டமிட்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். அவர் செய்கிறது எதுவுமே செய்ய முடியாது,
யாராலும் தடை பண்ணவே முடியாது. ஆகவே நீ யோசிக்கலாம், தடை வருமா சொல்லி எதுவுமே யோசிக்க வேண்டாம். எந்த மனுஷன் தடை கொண்டு வந்தாலும் தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே யாராலையும் எந்த தடையும் கொண்டு வரவே முடியாது. ஏனென்றால் தடைகளை தகர்த்து போடுகிறவர் நம்முடைய தேவன். யாராலும் அவரை என்ன செய்ய முடியாது, தடையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஒன்று, நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய காரியம் நாம் ஜெபிக்கும் போது தேவன் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனை கொடுத்தவரே ஒன்றுமில்லை. இவையெல்லாம் எப்போ நடைபெற வேண்டும் என்றால், ஒன்று விசுவாசிக்கும் போது, ரெண்டாவது எப்படி ஜெபிக்கும் போது. எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இங்கே கேட்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா லூக்கா 1:34 வாசிக்கிறோம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இது எப்படி ஆகும். முதல் குறிப்பு, இது எப்படி ஆகும். அன்றைக்கு மரியாளுக்கு வந்த அதே சந்தேகம், மரியாளுக்கு வந்த அதே கேள்வி இன்றைக்கும் அநேக ஜனங்களுக்கு உண்டு. ஆண்டவர் நமக்கு எவ்வளவுதான் வார்த்தைகள் கொடுத்தாலும், வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும், வசனங்கள் கொடுத்தாலும், பல நேரங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருகிற கேள்வி மரியாதை போல தான். என்ன தெரியுமா, இது எப்படி ஆகும். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தேகம் இருக்க தான் வரும். ஏதாவது காரியம் நம்ம நினைச்சாலும் சரி, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போ சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ அது நம்முடைய விசுவாசத்தை குறைத்து விடும். எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகம் வருகிறதோ, இது எப்படி ஆகும், யார் கேட்டான், மரியாள் கேட்டான், இது எப்படி ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ சந்தேகம் வருகிறதோ அப்போதே நம்முடைய விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆகவே என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் ஒரு காலும் தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து நினைக்கக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. இது எப்படி ஆகும், அந்த கேள்வி எப்பவுமே வரவே. தேவனால் கூடும், அவரால் எல்லாமே கூடும் என்று நம்ம யோசிக்கணும். அங்கே அதே அந்த லூக்கா 1:36 பார்த்தீங்கன்னா, இதோ நல்ல கேளுங்க. இங்க வாசிக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லப்படுது என்றால், தன்னுடைய நல்லா தன்னுடைய முதிர் வயதுல, முதிர் வயதுன்னு என்னது, முடிய போற வயது. முதிர் வயதுன்னு என்னது, முடிய போற வயது. தன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது. யாருக்கு, எலிசபெத்துக்கு. இங்க வாசிக்கிற வார்த்தை தன்னுடைய முதிர் வயதில் வாழ்க்கை முடிய போகிற ஒரு நேரம். அந்த நேரம் தான் சொல்லப்படுது. மலையிடப்பட்ட அவளுக்கு எத்தனாவது மாதம். அப்போ ஒரு முதிர் வயதிலேயே ஒரு குமாரனை கொடுக்க தேவனால் கூடும். இது எப்படி ஆகும், தேவனால் கூடாத காரியம். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் எத்தனை வயது தான், எத்தனை வயது, 100 வயது. யோசிச்சு பாருங்க, முதிர் வயதில்லை. வேத்திரம் வாசிக்கிறோம். சாராளை குறித்து வாசிக்கும் போது ஸ்திரீக்குரிய வழிபாடு எல்லாமே அவளுக்கு நின்று போயிட்டு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஏன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பல நேரங்கள் நம்முடைய கேள்வி இதுதான், இது எப்படி ஆகும் சொல்லி. நிச்சயமாய் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி, ஏழையின் சகோதரி, அன்றாடமுள்ள வாழ்க்கை நடத்துகிற சகோதரி, திடீரென்று அவருடைய கணவருக்கு வேலை இழந்து விட்டது, வேலை போய்விட்டது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை. முடிஞ்ச வரைக்கும் அவங்க சமாளித்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை சரியாக கிடைக்கல. திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கும் ஒரு அம்மை நோய் தாக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புருஷனுக்கு என்ன கிடையாது, வேலை இல்லை. இந்த அம்மாவுக்கு என்ன வந்தது, அம்மை நோயும் வந்தது. வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக என்னது வச்சது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வரும்போது எல்லாமே இல்லாமல் இருக்க வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய குளிர் சாதனை பற்றி ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க.
ஏதாவது இருந்தால் என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் சொல்லி அந்த அம்மா ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க. உள்ள எதுவுமே இல்லை, வெறுமையாக இருந்தது, எந்த பொருளும் இல்லை, சமைப்பதற்குரிய எந்த விதமான பொருட்களும் அங்கே இல்லை. இத்தனைக்கும் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரி. அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், எப்படி இந்த ஃப்ரிட்ஜை திறக்கும்போது அங்கே உள்ள எதுவுமே இல்லையோ அதே போல் இந்த உலகத்தை நான் உருவாக்குவதற்கு முன்பதாக அது வெறுமையாக இருந்தது. அல்லேலூயா. இந்த ஃப்ரிட்ஜ் திறக்கும்போது உள்ள எதுவுமே இல்லை. ஆனால் அதே போல் இந்த உலகத்தை நான் உண்டாக்கும்போது அது வெறுமையாக இருந்தது. வெறுமையாக இருந்த இந்த உலகத்தை தான் நான் என்ன செய்தேன், வெளிச்சத்தை உண்டாக்க சொல்லி எல்லாவற்றையும் படுத்தது போல என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாஸ்தவமாக தெரியும், 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4:6, சீக்கிரமாய். போதும், ஈரிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஒரு தேவன் நம்முடைய தேவன். அப்ப நினைக்கிற ஒன்றுமே இல்லாத ஒரு காலத்திலிருந்து கூட தேவன் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபி, நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பி, உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஃப்ரிட்ஜ் திறந்தா ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொன்னார், இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். ஒன்றுமில்லாத இந்த உலகத்தை தான் செய்தேன், என் வார்த்தையினாலே உலகத்தை நான் சிருஷ்டித்தேன், நீ ஜெபி, நீ துதி என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த உள்ளத்தில் அந்த சகோதரி உள்ள தொட்டது. முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீ இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன், உம்மால முடியாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாய் தேவ சமூகத்தை உட்கார்ந்து அந்த நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தால், ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தால், சில நிமிடங்களில் அவருடைய வாசல் படியில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. ஆர்வத்தோடு வந்தால், கதவை திறந்தால், தான் போகிற சபைக்கு வருகிற ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று இருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்கன்னா, ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார், இந்த ஜாமான்லாம் கொடுத்துட்டு வர சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாமான் எல்லாமே அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாவற்றையுமே நீ கொண்டு போய் குடி சொன்னார் சொல்லி. நல்லா கேளுங்க, வெறுமையாக இருந்த அந்த ஃப்ரிட்ஜில் எப்படி தேவன் வந்து உலகத்தை உருவாக்க சொன்னாரோ அதே போல் இந்த ஜெபித்த சமயத்தில் தன் சபைக்கு ஒரு சகோதரத்தை தேவன் பேசி அந்த வெறுமையை தேவன் மாற்றினார். இல்லாதவைகளை இருக்கிற தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம யோசிக்கலாம், எப்படி பாஸ்டர் நடக்கும், எப்படி பாஸ்டர் நடக்கும், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இது உண்மையிலேயே நடைபெறுமான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இது ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களில் 1994ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தை நான் தொடங்குகிற நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாடகை வீடு, சின்ன ஒரு வாடகை வீடு, 450 தான் வாடகை வீடு. அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். ஒரு மிதிவண்டி, சைக்கிள் கூட கிடையாது. ஒரு மாதம் முடிஞ்சது. 2வது மாதம் ஜெபமலர் என்ற பத்திரிக்கையில் ஒரு லீகல் சைஸ் பேப்பர், லீகல் சைஸ் தான், ஒரு பக்கம்தான், அதில் சின்ன ஒரு செய்தி எழுதிட்டு இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிறேங்க, இந்த ஊழியத்துக்கு ஒரு சைக்கிள் தேவைன்னு சொல்லி போட்டிருந்தேன். அவ்வளோதான். ஒரு ஒரு லீகல் சைஸ் பேப்பரில் ஒரு செய்தி, ஜெப குறிப்பு, கீழே தேவை என்னது, ஒரு சைக்கிள் எனக்கு ஊழியத்து தேவைன்னு சொல்லி போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச சில கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்து பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பத்திரிகை கொடுத்துட்டு வந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, இந்த ஊழியை எப்படி பண்ண போகிறீங்க, என்ன செய்ய சொன்னால் சொன்னேன். கர்த்தர் அழைத்த அழைப்பு, தரிசனம் எல்லாமே சொல்லிட்டு வந்து அதை கொடுத்துட்டு வந்தேன். சில வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஒரு வீட்டுக்கு போய் அந்த பத்திரிகை கொடுத்து வந்திருக்கேன். அந்த வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்திருக்கிறார், ஒரு சொந்தக்காரர் வந்திருக்கிறார். வந்தவங்க பேச வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது இதே போல் ஒரு முன்னாடி ஒரு அந்த டைனிங் டேபிள், அந்த டேபிள் முன்னாடி, அந்த ட்ரே முன்னாடி அந்த பத்திரிகை இருந்திருக்கு. வந்த அந்த உறவினர் அந்த பத்திரிகை எடுத்து பார்க்குறாரு. அவங்க உள்ளே ஸ்நாக்ஸ் டீ எடுக்க போயிருக்காங்க. இவங்க எடுத்து வாசிக்கிறார். வாசிப்போது கீழே சைக்கிள் தேவை போட்டிருக்கு. ஒன்றா கூட கேட்குறாங்க, இது பத்திரிக்கை யாருது அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்களா, இப்போ தான் அவங்க சௌராஷ்டிராவில் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பிரதர் நல்லா தெரியும்,
ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் சொல்லி அந்த சகோதரி அந்த வந்த உறவினர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உறவினர் சொன்னாராம், இந்த பத்திரிக்கை நான் கொண்டு போகலாமான்னு கேட்டிருக்காங்க. கொண்டு போகலாம்னு பிரச்சனைன்னு சொல்லி மறுநாளில் அந்த பத்திரிக்கை தான் என் வீட்டு முகவரியை தேடி ராத்திரி 9 மணி இருக்கும் என் வீட்டுக்காரங்க தட்டுறாங்க. வந்து தட்டினா அவர் தொடர்ந்து நிற்கிறார். நான் அவர் யாருன்னு தெரியாது. அவர் யாருன்னு எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவர். அவர் கேட்ட கேள்வி, உங்கள் பேர் டேனியல் மணியனா? ஆமாம். நீங்கள் வீட்டு செஞ்சு ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமாம். சைக்கிள் தேவையான போட்டிருந்தீங்களா? ஆமாம். கர்த்தர் அந்த பத்திரிகையை பார்க்க செஞ்சார். உங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு சைக்கிள் கொண்டு வந்தார், ஒரு புது சைக்கிள். யோசிச்சு பாருங்க, அவர் வந்தவர் வந்து காரில் வந்திருக்கார். அவர்கிட்ட வேலை செய்கிறவர்கிட்ட தான் சைக்கிள் கொடுத்து கொண்டு வந்திருக்கார். அப்போ யோசிச்சு பாருங்க, முன்பின் தெரியாத ஒரு இடத்துல தேவன் பேசி முதல் காரியமாய் தேவன் செய்த அற்புதம். யாரோ ஒரு மூலமாய் என் வீடு தேடி ஒரு சைக்கிள் வந்தது. இன்றைக்கு கர்த்தர் சபையும் கொடுத்துக்கிறார். எப்போ? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது எப்படி ஆகும்? இந்த சந்தேகம் ஒரு நாளும் ஒரு காலம் நமக்கு வரவே கூடாது. வாசிப்போம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில், தானியேல் 2ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரமாய். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். போதும். அங்கே வாசிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தினுடைய காரியங்களே அவனுக்கு விளக்கம் சொல்லணும். இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அங்கே உள்ள சாஸ்திரிகள், மாந்திரிகள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், கழுத்தை எல்லாரையும் கூட்டு வச்சு கேட்குறான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதை விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போது ஜனங்கள் தான் சொல்கிறாங்க, அந்த சாஸ்திரிகள் அவங்க தான் யார்? எல்லாத்தையுமே கணிக்கிறவங்க. அவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்க, மந்திரிகம் பண்ணுறவங்க, சூனியம் வைக்கிறவங்க. அது மாத்திரமல்ல, கல்தையர் எல்லாருமே ஞானத்தை சிறந்தவங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ராஜா நீர் என்ன சொப்பனம் கண்டியோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்? சொல்ல மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்ல மாட்டேன். என்ன செய்யணும்? என் சொப்பனமும் சொல்லணும், அதுக்குரிய அர்த்தமும் சொல்லணும். ஞானிகளால் முடியாதது, ஞானிகளால் முடியாதது, சாஸ்திரிகளால் முடியாதது, மந்திரவாதிகளால் முடியாதது, தேவன் யாருக்கு ஞானத்தை கொடுத்தார்? தானியேலுக்கு கொடுத்தார். தானியேல் மூலமாய் அழகாய் அந்த ராஜாவுடைய சொப்பனமும் சொன்னார், சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் சொல்ல வைத்தார். வசனம் 27-22 வாசம் பார்த்தீங்கன்னா அதே தானியேல் 2:27. ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்ல முடியாது. நல்ல கேளுங்க, இவங்களெல்லாம் முடியாது. யாரால் முடியும்? தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம். அப்ப சாஸ்திரிகளால் முடியாத காரியத்தை, ஞானிகளால் முடியாத காரியத்தை தேவனால் முடியும். அது நேபுகாத்நேச்சார் உணரும்படியாய் தேவன் கிருபை செய்தார். 2வது காரியமாய் அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10 சீக்கிரமாய். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக வாசல்கள் திறந்திருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால். நல்ல கேளுங்க, அங்கே அவனுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. யாருக்கு விரோதமாய்? தானியேலுக்கு விரோதமாக எழும்புறாங்க. ராஜாவை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கும்பிடக்கூடாது. 7ஆம் வசனம். எத்தனை நாள் வரைக்கும்? 30 நாள் வரைக்கும். 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஆனால் தானியேலோ வென்றால் தான் 3 செய்தபடி என்ன தினம் 3 வேளை செய்தானாம், ஜெபித்தானாம். அதனால கேளுங்க, கீழே வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் 14ஆம் வசனம் 14. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இப்போ தானியேலை தப்புவிப்பதற்காக யார் பிரயாசப்படுறா? யார் பிரயாசப்படுறா?
என்னுடைய முதல் குறிப்பு இது எப்படியாகும். ரெண்டாவது வந்து ஞானிகளால் முடியாதது. மூன்றாவது ராஜாவால் முடியாதது. இப்போ என்ன வாசிக்கிறோம்? ராஜா பிரயாசப்படுறான். எதுக்கு பிரயாசப்படுறான்? தானியேலை எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்? தானியேல் எங்கே போட்டிருக்கு? சிங்கக்கேபில் போடப்படுவது. அப்போ ராஜாவுக்கு எண்ணம் இருக்கு, எப்படியாவது என்ன செய்யணும்? தானியேலை காப்பாற்ற வேண்டும் சொல்லி. ராஜாவாக இருந்தாலும் கூட தானியேலை காப்பாற்ற ராஜாவால் செய்ய முடியாது. 18ஆம் வசனத்தில் பின்பு ராஜா அவனுக்கு நித்திரை என்னது? நல்லா கேளுங்க. தானியேல் எங்கே இருக்கிறான்? சிங்கக்கேபில் இருக்கிறான். ஆனால் இங்கே ராஜாவோ என்ன செய்யலை? ராத்திரி சாப்பிடவே இல்லை, தூக்கம் வரவே இல்லை. ராத்திரி ஆனால் இங்கே அந்த நாட்கள், ராஜாவின் நாட்களில் நல்ல கீதவாத்தியம் இருக்கும், நல்ல தாளத்தை வர கீதவாக்கியம் இருக்கும். ஆனால் அந்த கீதவாத்தியம் கேட்கவே இல்லை. அவனுடைய எண்ணம்லாம் எங்கே இருக்குது? தானியேலுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, சிங்கம் சாப்பிட்ருக்குமோ அப்படி சொல்லி. ராஜாவால் முடியாதது தேவனால் முடியும். ராஜா வந்து கேட்குறான், தானியேலே கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினாரா? ஆம், சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். ராஜாவால் முடியாதது தேவனால் முடியும். ஞானிகளால் முடியாதது தேவனால் முடியும். மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். கர்த்தர் மாதம் சொல்லுகிற வார்த்தை, என்னால் நிச்சயமாய் செய்ய முடியும். மருத்துவரால் கூட முடியாத காரியம் உண்டு. டாக்டரால் முடியாத காரியம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்க நேரம் இல்லை. மார்க் 5:25-26. பெரும்பாலான ஸ்திரீ எத்தனை வருஷமா? 12 வருஷமாய் பெரும்பாடு ஸ்திரீ தன் ஆஸ்தி எல்லாம் வைத்திற்கு கொடுத்து சற்றாகிலும் குணமடையாமல். எத்தனை வருஷமா? 12 வருஷம். இருக்கிற சொத்து எல்லாமே விற்று எங்கே போய் கொடுத்தான்? எங்கே கொடுத்தான்? வைத்திட்ட போய் கொடுத்தான். டாக்டர் கிட்ட போனால் சுகமாகும் சொல்லி தன் ஆஸ்தி எல்லாம் விற்று கூட சற்றாகிலும் அப்படின்றது கொஞ்சம் கூட என்ன செய்யலை, சுகம் கிடைக்கவே இல்லை. மருத்துவரால் கூடாதது கூட தேவனால் நிச்சயமாக என்ன செய்யும் முடியும். எல்லா ஆஸ்தியும் விற்று போட்டான். பல நேரங்கள் அப்படி தான் இருக்கிறோம். பல நேரங்கள் ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவு செய்வோம். ஆஸ்பத்திரி டாக்டர் என்ன ஃபீஸ் கேட்டாலும் கொடுப்போம். மருத்துவத்துக்கு என்ன வேணால் செலவு செய்வோம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கும்போது என்ன செய்யாது, மனசு வரவே வராது. தேவனுக்கு கொடுக்க மனது வரவே வராது. காணிக்க கொடுக்க மனது வரவே வராது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அந்த பெரும்பாடு ஸ்திரீ 12 வருஷமாய் பாடுபடுறான். தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து கொஞ்சமும் என்ன செய்யலை, சுகமாகவே இல்லை. மருத்துவரால் முடியாதது தேவனால் முடியும். வஸ்திரத்தை தொட்டால் தேவன் அவர்களுக்கு முழுமையாய் சுகம் கொடுத்தாள். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மருத்துவரால் முடியாதது தான், ஆனால் தேவனால் முடியும். அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஏசாயா முடிக்கிற ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரமாய். ஏசாயா 6:1-2. நல்லது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்னது? இது நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ அந்த வார்த்தையின்படி அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயம் முழுவதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயம் முழுவதுமாய் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பியிருக்கிறது. எவன் ஒருவன் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறானோ கேட்கிறானோ தேவன் அவனுக்கு சுகப்படுத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமானால். வாசிக்கிறோம், ஆண்டுடைய ஆலயம் முழுவதுமாய் வஸ்திரத்தங்களால் நிறைந்த இடம் முழுவதுமாய் தேவன் தன்னுடைய வஸ்திரத்தங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். எவன் கூட விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறானோ அவன் வாழ்க்கையில்
அவர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவன் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறானோ அவனுடைய உள்ளமும் சுகமாகும், உடலும் சுகமாகும். உள்ளத்திலும் சமாதானம் கிடைக்கும், மனதிலும் சமாதானம் கிடைக்கும். தேவன் நான் சமாதானம் அனுப்புவார். எப்போ? இந்த வஸ்திரத்துவங்கள் இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறது. ஆஸ்தியெல்லாம் செலவழித்து, காசெல்லாம் செலவழித்து எந்த சுகமும் கிடைக்கல. ஆனால் தேவனுடைய வஸ்திரத்தோடு தொட்டால் தேவன் சுகமாக்கினார். இந்த நாளிலும் கூட ஞானிகளால் முடியாதது தேவனால் முடியும். ராஜாவால் முடியாதது தேவனால் முடியும். மருத்துவரால் முடியாதது தேவனால் முடியும். இது எப்படியாகும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் இந்த ஜூன் மாதம் கர்த்தர் சொல்ல வார்த்தை, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்களை முடிவு ஜெபம் பண்ணுவோமா? ஜாஷுவா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, மருத்துவர்களாலே முடியாதது, ராஜாவினாலே முடியாதது, ஞானிகளாலே சாஸ்திரிகளாலே முடியாதது ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது என் தேவனாலே எல்லாம் கூடும். இது மனசரால் கூட அதனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று அப்பா வேதம் சொல்வது போல ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதத்திலும் அப்பா எது முடியாது என்ற தகப்பனே ஒரு சிந்தனையோடு நாங்கள் அமர்ந்திருப்போமே, ஆனால் அது உம்மால் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தகப்பனே எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ராஜா உம்முடைய ஆலயமானது ஆண்டவரே உடைய வஸ்திர தங்களாலே நிறைந்திருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்தையும் அதுக்குரிய அர்த்தத்தையும் உடைய தாசனாகிய தியானில் மூலமாய் நீர் வெளிப்படுத்தினீரே. அதே போல தேவரீர் நாங்களும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை விசுவாசிக்க, அநேக காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களையும் நீர் பயன்படுத்தும்படியாக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களிலே அப்பா தகப்பனே நாங்கள் பயன்பட நீர் எங்களுக்கு தகப்பனே விசுவாசத்தை தரும்படியாக அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். ராஜா எங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவரே தரும்படியாக, கவலையோடு கண்ணீரோடு தகப்பனே துக்கத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்களிலே வெளிப்படுத்துகிறதான காதை சொல்லி அவர்கள் ஆறுதல் படுத்தி ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிற வார்த்தைகள் அப்பா எங்கள் ஒருவருக்குள்ளாய் தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆயத்தமாகவும்